ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். எல்லாரும் டூர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு என்னோடய வாஷ்ரூம் டூர். எங்களது வாஷ்ரூமில் ரொம்ப நாளாகவே இதில் வந்து தண்ணி ஒழுகிட்டே இருந்தது. ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப மெதுவாக ப்ரஷ் பண்ணணும். யாருக்குமே அந்த பொறுமை மெதுவாக கிடையாது. இது வந்து பழசு. இதை பார்த்திங்கன்னா இது வரையும் லீக் ஆகிட்டு, அதனால் புதுசு போட்டாச்சு. இது வழியாக ரொம்ப தண்ணி லீக் ஆச்சு. சொல்லுவாங்கள்ல, ஒரு வீட்டில் வந்து தண்ணி ஒழுகக்கூடாது, அது மாதிரி பைப்லேயும் தண்ணி ஒழுகக்கூடாது. ஒழுஞ்சால் நம்ம சம்பாதிக்கிற பணம் எதுவுமே நம்ம கையில் நிற்காது. வரவு செலவு எல்லாம் வந்து கணக்கு வந்து எப்படி சொல்ல தெரில. வரவு எட்டனா செலவு 10,000 சொன்ன மாதிரி இது ஃபுல்லாக இது வழியாக தண்ணி லீக் ஆகிடுது. இதை வந்து சரி பண்ணாச்சு, போட்டாச்சு. எங்கள் பில்டிங்கில் மொத்தம் 4 வீட்டில் அந்த பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளம்பரை வர சொல்லியாச்சு. இப்போ நம்ம வந்து இதை செட் பண்ணி போட்டாச்சு. சரிங்களா. நம்ம பழசு வந்து இது இப்போ அந்த அண்ணாச்சி விற்காரு. வாங்க, அந்த அண்ணாச்சி எனக்கு சேம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் 2 ஃப்ளஷ்லேயுமே அந்த பிரச்சனை இருந்திருக்கு. இந்த பம்ப் இருக்குது பார்த்திங்களா, பம்ப்பு தான் வந்து கெட்டு போச்சுன்னு சொல்கிறாரு. அது வழியாக தான் தண்ணி லீக் ஆகுது. நானும் இன்றைக்கி சரியாகும் நாளைக்கு சரியாகும்னு நினச்சேன். இவரும் வச்சு செஞ்சது முடியலை. கடைசியில் நம்ம அந்தந்த வேலைக்கு அந்தந்த வேலை செய்கிறவங்க தான் சரியாகும்னு சொல்கிற மாதிரி ஃபிட் பண்ண ஆரம்பித்தாச்சு. இவருங்க இப்படி தான் செட் பண்ணுறோம். இப்படி புதுசு இப்படி செட் பண்ணிகிட்டு இருக்காரு. என்றைக்குன்னு நம்ம வீட்டில் வந்து தண்ணி ஒழுகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. தண்ணி ஒழுகுனாலே மகாலட்சுமி தங்க மாட்டான்னு சொல்லுவாங்க. அது ஐதீகம் தான், அது உண்மை தான். என் வீட்டில் என்ன பிரச்சனைனா, பசங்களும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க, இவரும் எதுவும் கண்டுக்க மாட்டார். நான் தான் பார்த்து பின்ன செய்ய வேண்டியதாக இருக்குது. இப்போ பில்டிங்கில் பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க வந்து பிரச்சனைன்னு செஞ்சாங்க. நானும் நம்ம கையோடு கூப்பிட்டு எங்களுதையும் செஞ்சு கொடுத்துருங்க ஐயா சாமின்னு கூப்பிட்டு வந்தாச்சு அவரை. நான் உங்களுக்கு பாத்ரூம் டூர் போடுறேன், யாரும் தப்பாக நினைக்காதீங்க. என் வீட்டில் இந்த பிரச்சனை நான் ஒன்று உங்களுக்கு அப்டேட் தந்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணலாம். இதில் என்னென்னமோ பம்பு மாதிரி இருக்குது, என்னென்னமோ இருக்குது. லாஸ்ட் டைம் தான் இவர் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணார். நான் நினைக்கிறேன் ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணதில் ஏதோ எங்கேயோ உடச்சிட்டாரோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஆனால் இதை மட்டும் தான் க்ளீன் பண்ணார், அந்த டாய்லெட்டு க்ளீன் பண்ணலை. ஆனால் சேம் இது வந்து இதுலேருந்து தண்ணி ஒழுகும், கொடன்னு ஊற்றிக்கிட்டே இருக்கும். அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ வந்து லாஸ்ட் டைம் ஒரு ப்ளம்பரை கூட்டம் காட்டினேன்னு சொன்னார். உங்களுக்கு இந்த பைப்லேயும் பிரச்சனை இருக்குது, இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி உள்ளே ஏதோ வந்து வைசர் ஏதோ போயிட்டு அது போகணுன்னு சொல்கிறாரு. இதில் வந்து தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு வீட்லேயும் வாழ்கிற வீட்டில் சொட்டு தண்ணி விழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை நான் சின்ன பிள்ளையிலேருந்து கேட்டது ஒன்று தான். நம்ம சம்பாதிக்கிற வருமானம் எல்லாம் அந்த தண்ணி உழுவுற மாதிரி போயிருன்னு சொல்லுவாங்க. நான் அவர்கிட்ட எவ்வளோ செலவாகும் என்ன ஆகும் ஏதாகும் ஒன்றுமே கேட்கல. என் வேலையை முடிச்சு கொடு. ஏன்னா பிள்ளைங்க 2 பேரும் மாடாக உழைக்கிறாங்க, பாடாப்படுறாங்க. ஆனால் 5 பைசா நிற்கிறத 2 பேரோட ப்ராப்ளம் தான். நான் தப்பு பண்ணிட்டேன். லாஸ்ட் டைம் இந்த தண்ணி டேங்க் ஃபிட் பண்ணும்போது அந்த நேரம் பண்ணியிருக்கணும். அதை நான் அது செலவு கூடுனனால இதில் கை வைக்கலை. இப்போ ஃபைனலாக இந்த வேலையை ஆரம்பித்தாச்சு. இப்போ இந்த மெயின் பைப்புக்கு என்ன சொல்லணும்னு பார்க்கலாம். இப்போ ஒரு புதுசு மாட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் ட்ரை பண்ணார். தண்ணி எதுவும் ஒழுகுதா சொட்டுதா அப்படின்னு. ஒன்றும் ஒழுகலை, சுட்டலை, ஓகே தான். இப்போ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதேமாரி நீ முரட்டு குத்தாமல் பொறுமையாக அமைதியாக ஹேண்டில் பண்ணால் கொஞ்ச நாள் ஓடும். எனக்கு இப்போ என்ன பெரிய பிரச்சனை, காலையில் தான் 2 பாத்ரூமே வாஷ்லேயுமே மாங்குன்னு தேய்ச்சி கழுவுனேன். இப்போ இதில் அண்ணாச்சி நம்ம காலெல்லாம் பட்டு ரொம்ப ஒம்பாக்கிட்டாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வேலை இல்லைன்னா எப்படி செஞ்சு தான் ஆகணும். சரிங்களா, செய்வோம் வாங்க. நம்ம அண்ணாச்சி ஒரு வழியாக வேலையை முடிச்சிட்டாரு. अभी पानी कुछ लीक नहीं होएगा ना? हाँ भाई, नहीं अभी तो नहीं होगा। तो मेरा वो ये वाला नल का भी देख लो, उसका क्या है क्या नहीं करके। ये वाला मैडम तो खर्चे वाला काम है। कितना खर्चा होएगा मेरे को बता दो. அம்மா இந்த வீட்டுக்குள்ளே யாரும் வந்துட்டேன்னா இவ்வளோ சமாளிக்கிறது இங்கே பெரிய இதாக இருக்குது. அவரை வெளியே போறியா இல்லையா ஒன்றெல்லாம் கடிச்சு கொதறட்டா நிற்கா. இவ்வளோ நான் சமாளிப்பேனா, வரவங்கள சமாளிப்பாங்களா. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வெளியே இருந்து யாரும் வேலைக்கு ஆள் வந்தானா ரொம்ப பயப்படுவேன். எனக்கு என்னன்னு தெரில, அது ஒரு உலகத்தில் ஒன்றும் நடக்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நினச்சி நமக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் இவர் வந்து நம்பிக்கையான ஆளுன்னு சொல்லி ஒருத்தருக்கெல்லாம் விட்டு போயிருக்காரு. இந்த காலத்தில் யாரையும் நம்பருக்கு இல்லை. இங்கே விஸ்கே யாரும் கடிக்க மாட்டா, ஆனால் அவளை பார்த்து யாரும் டெரர் பீஸாக இருப்பா. இவள் டம்மி பீஸுன்னு எனக்கு தான் தெரியும். அங்கிள் நான் அவர்கிட்ட வந்து இவ டம்மின்னு சொல்ல முடியாது. ஆமாம், இவள் ரொம்ப டெரஸ் பெருசுன்னு சொல்லி வச்சுருக்கேன். நானே ஒரு டம்மி பீஸு. அது யாருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். வெளியே இந்த ரகசியத்தை சொல்லிடாதீங்க நான் யாருன்னு, சரிங்களா. இப்போ நம்ம மோப்பை பிடிக்கிட்டு என்னடா என் வீட்டுக்குள்ள நீ சேர உனக்கு என்னடா வேலைன்னு வாழை ஆட்டிக்கிட்டு அவர் என் தொட பத்திரம் என் காலு பத்திரம் நிற்காரு.
இப்போ என்கிட்ட கேட்கா அந்த அங்கிள் யார் மம்மி நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்காரு, உனக்கு தானே நான் பாதுகாப்பாக இருக்கேன், எனக்கு ஏன்டி நீ திட்டுறேன்னு என்ன நீ நாக்கை தொங்க விட்டு கேட்கா. நமக்கு நன்மை செய்ய வந்திருக்காரு மாமா, நீ ஏன் டென்ஷன் எடுக்க, நீ வெளியே வாடா, உன்னை நான் கடிக்காமல் விட மாட்டேன்னு நிற்கா. பரவாயில்ல, அவரும் கொஞ்சம் பயப்படாமல் நிற்காரு. இவரும் செக் பண்ணுறேன் 1 மணி நேரமும் செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவளுக்கு ஒரு வாழைப்பழத்தை கொடுத்து ஆஃப் பண்ணியாச்சு. என்ன தான் நடக்குன்னு பார்க்கலான்னு அவள் வாழைப்பழம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா, நான் அவளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பாருங்க, இவர் இந்த பொருள் எடுத்து வச்சுருக்காரா, அதை தூக்கிட்டு போய் கொடுமையை நான் எங்கே வச்சு எனக்கு தெரில. சொல் हाँ लड़का को भेज रही हो आप, बोलो। ये इसके अंदर जो ये अपना ये इसका ये पाइप है ना, हाँ उसको बैंड पाइप बोलते हैं। अच्छा वो अंदर फटा हुआ रहेगा। अच्छा, तो ये पूरा वापस निकाल के वापस फिर सेटिंग करना है इसको। तो कितना खर्चा होएगा? ये मेरे को लगता है 700-800 खर्चा आएगा इसमें। चलेगा 700-800 खर्चा होएगा। हाँ टोटल मतलब 800 रुपये खर्चा जाएगा पूरा पकड़ के। हाँ, ये नहीं, ये अलग, ये टंकी का अलग। हाँ, तो टंकी का कितना हुआ? ये टंकी का 500 रुपया हुआ। टंकी का 500 हुआ, इसका 800 रुपया। हाँ। ठीक है, मैंने आपका कोई नंबर दे दो, फिर मैं कभी घर पे रही आपको बुला के लेती हूँ। अभी ठीक। लड़का भी ऑफिस से बाहर गया है। क्योंकि इसका है ना अंडरग्राउंड पाइप। अच्छा, वो अंडरग्राउंड पाइप फटा हुआ तो टाइल्स तोड़ना पड़ेगा? नहीं, टाइल नहीं तोड़ना पड़ेगा। ये देखिए पानी आ रहा है कि नहीं आ रहा? हाँ, ठीक है। ये दीवार के चलेगा, अंदर 2 मिनट दो, मैं मेरे हस्बैंड से फ़ोन करके पूछ के आपको तुरंत मैं बता देती हूँ। हाँ। ठीक है, 2 मिनट रुको. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளையாட்டை இத்தோடு முடிக்கிறேன். அவர் செலவு நான் நினச்சத விட பெருசாக சொல்கிறாரு. அந்த 2 ப்ளஸ்க்கு சேஞ்ச் பண்ணது 500 ரூபாவா. இந்த பெரிய பைப் மெயின் பைப்புக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு 800 ரூபாய் சொல்கிறாரு. இப்போ என்கிட்ட 800 ரூபாலாம் இல்லை. இவருக்கு நம்ம அண்ணாச்சிக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு பண்ணணுமா வேண்டாமா என்னென்ன செய்யணும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டிஸ்கி பொண்ணும் பவானி லைஃப் ஸ்டைல் பொண்ணும். டாட்டா, பை பை, லவ் யூ.